ஆண்டவரும் அதி சீக்கிரம் வரப்போகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்தவர்கள் சத்தமாய் படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 32 வசனம். லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. நல்ல கவனிங்க. லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 32 வசனத்தில் வாசிக்கும் போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததற்கு பிற்பாடு ஒரு அருமையான சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் என்று சொன்னால், அந்த வாரத்தினுடைய முதலாம் நாளிலே தாங்கள் அதிகாலையிலே ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட வாரத்தின் முதலாம் நாள் கல்லறையினிடத்திற்கு வருகிறார்கள். அப்படி கல்லறையினிடத்திற்கு வருகும் பொழுது அங்கே கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகிலே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து அவர்கள் தரையை நோக்கி அவர்கள் நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த காரியத்தை சொல்லி முடிக்கும் போது, மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளிலே எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை என்ன செய்யுங்கள்? நினைவு கூறுங்கள். நல்ல கவனிங்க. அப்பொழுது அவருடைய வார்த்தைகளை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகளை எல்லாம் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். யார் இவர்கள்? இந்த சம்பவத்தை சொன்னவர்கள் யார்? வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. இவைகள் அப்போஸ்தலர்களுக்கு சொன்னவர்கள் யார் என்றால், மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. நல்ல கவனிங்க. இவர்கள் இயேசு உயிரோடு இருக்கிறதை, அவர் அங்கே கல்லறையில் இல்லை என்பதை நல்ல தைரியமா சொல்றாங்க. ஆனால் அநேகர் இந்த வார்த்தைகளை வீண் பேச்சாக நினைக்கிறாங்க. பேதுரு மாத்திரம் என்ன பண்றாரு? எழுந்து கல்லறையின் இடத்துக்கு ஓடுற. அப்படி கல்லறையின் இடத்துல ஓடி போய் குனிந்து பார்க்கையில் ஒரு பக்கமாய் இயேசுவை அடக்கம் பண்ணின சீலைகள் ஒரு பக்கமாய் வைத்திருக்கிறதை கண்டு ஆச்சரியப்பட்டு தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டே திரும்பி போயிட்டார். ஆனால் அதற்கிடையில் என்ன நடக்குது? அன்றைய தினமே அவர்களில் 2 பேர், நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு 70 சீஷர்கள் உருவானாங்க. அதுக்கு பிற்பாடு 120 சீஷர்கள் உருவானாங்க. அதுக்கப்புறம் பைபிள்ல படிக்கிற 3000 பேர் எழுப்பினாங்க, 5000 பேர் எழுப்பினாங்க. இப்படி படிப்படியா சீஷர்களுடைய தொகைகள்
என்ன ஆயிட்டே இருந்துச்சு, பெருகிட்டே இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப 2 பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, எருசலேமுக்கு 7 அல்லது 8 கிலோமீட்டர் தூரத்துல எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போகிறார்கள். எருசலேமிலிருந்து எம்மாவூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஏறக்குறைய எருசலேமினுடைய வடக்கு பகுதியிலோ கிழக்கு பகுதியிலோ அது ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறது. அது ஏறக்குறைய ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணமாய் மேற்கொண்டால் ஒரு 2 மணி நேரத்தில் அவர்கள் என்ன செய்திருவாங்க, அந்த இடத்துக்கு நடந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம். ஆனா இந்த 11 சீஷர்கள் யாரும் அப்படி நடந்து போனதா வேதத்துல இல்லை. அதுல 2 பேர்ல ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா கிளையப்பா. யாருங்க? கிளையப்பான்னு ஒரு ஆள் என்ன பண்றாரு, அவரோட கூட நடந்து போகிறத எங்க படிக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதத்துல லூக்கா புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்துல 18 அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். அவர்களில் ஒருவனாகிய கிளையப்பா. நல்ல கவனிங்க. இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளையப்பா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சின்ன யாக்கோப்பினுடைய எப்படி சொல்றது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிளையப்பாவை குறித்து பைபிள் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த சீஷர்கள்ல ஒருத்தர், அவரோட கூட இன்னொருத்தர் போனார். அந்த ஒரு யாருன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏறக்குறைய சின்ன யாக்கோப்பினுடைய தந்தை இந்த கிளையப்பாங்கிறவர். சின்ன யாக்கோப்பினுடைய தந்தை. அவங்க கூட போன இன்னொருத்தர் யாருங்கிறது வேதத்துல எழுதப்படலை. ஆனா வேதாகம ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருச்சபை வேதாகம ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, லூக்காவா இருக்கலாம். ஆனா அவரே அந்த சுவிசேஷத்தை எழுதுனதுனால அவர் தன்னுடைய பெயரை என்ன செய்யல, எழுதலைன்னு சொல்றாங்க. ஆனா மற்ற வேதாகம ஆசிரியர்கள் லூக்கா இருக்க வாய்ப்பில்லை. இந்த லூக்கா அந்த 70 பேர்ல ஒருத்தருங்கிறாங்க. லூக்கா சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல படிக்கும் போது, கர்த்தர் வேற 70 பேரை நியமிக்கிறார்ல, அந்த 70 பேர்ல ஒரு ஆள் தான் லூக்காவா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். இப்ப நல்ல ஒரு முக்கியமான காரியத்துக்கு நம்ம போகிறோம். இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுந்தவராக நம்பவும் முடியவில்லை, சந்தேகப்படவும் முடியல. இப்படி அவர்களுக்குள்ள கிளையப்பாவும் இன்னொரு சகோதரன் சீஷர்களும் அவரை குறித்து சம்பாஷணை பண்றாங்க. எங்க சம்பாஷணை பண்றாங்க? எருசலேமிலிருந்து எம்மாவூர் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த 8 கிலோமீட்டர் இவரை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேசுறாங்க. ஆசையாய் இவரை குறித்து சம்பாஷணை பண்றாங்க. லூக்கா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. நல்ல 13ஆம் வசனத்துக்கு நேரா போங்க. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மா என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கவனிங்க, இன்னைக்கு திருச்சபை செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வேதத்தை கையில எடுத்து ஒருவரோடு ஒருவர் வசனங்களை சொல்லி சம்பாஷணை பண்ணணும். என்னுடைய ஆரம்ப கால ஊழியம் அதுதாங்க. ஒவ்வொரு வீட்லையும் போய் உட்கார்ந்து மணிக்கணக்கா ஜெபிப்போம். ஜெபிச்சுட்டு உட்கார்ந்து மணிக்கணக்கா பைபிளை சம்பாஷணை பண்ணுவோம். இந்த வசனம் இப்படி எழுதியிருக்கே, இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இப்படி ஒருத்தர் கேட்டு அந்த நேரத்தில் சம்பாஷணை எப்பயுமே நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரை குறித்து பேசுகிற இடத்துல ஆண்டவர் இருப்பார். இந்த அறிவு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா.
கர்த்தரை குறித்து பேசுகிற இடத்துல யார் இருப்பா? கர்த்தர் இருப்பா, அந்த இடத்துல இருப்பார். இங்க என்ன நடக்குது பாருங்க, இந்த வர்த்தமானம் யாவற்றையும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். நல்ல மனத்தரையில எழுதி வச்சுக்கங்க. நம்ம குடும்பத்துல கூட உட்கார்ந்து வசனங்களை சம்பாஷணை பண்ணி பேசும்போது நாம் அறியாத ஒரு நபர் நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருப்பார். இதை நல்ல மனத்தரையில எழுதி வச்சுக்கங்க. எப்பயுமே ஜெப நேரத்துல கர்த்தர் நம்ம பக்கத்துல வர்றாருங்கிறது நமக்கு நம்மை சுற்றி நம்ம உட்கார்ந்து சம்பாஷணை பண்ற இடத்துல இது மார்க்ல ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கிறாங்க. மார்க்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரத்தன சுருக்கமா எழுதியிருக்கிறாங்க. மார்க்ல 16ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை பாருங்க. மார்க் 16:12. அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவ்வளவுதான். அங்க மறுரூபமாய் என்ன ஆனார்னு எழுதியிருக்கு, தரிசனமானார்னு எழுதியிருக்குது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. வேத வாக்கியம் நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்குது? லூக்காவுல 24ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை படிங்களேன். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இயேசுதாமே கூட அவர்களோட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அந்த 2 பேரோட இன்னொருத்தர் கூடவே நடக்கிறார். அவர் நடந்து போகிறதை அவர்கள் கண்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? அவர் நடந்து போகிறதை அவருடைய கண்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? மறைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நிறைய நேரங்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் 2 பேர் என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, எந்த கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது? ஆவிக்குரிய கண்கள் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டிருந்தது? மறைக்கப்பட்டிருந்தது. அதே இந்த 24:31 பாருங்க. 24:31 பாருங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். பாத்தீங்களா? இத கொஞ்சம் நம்ம டீடைலா பார்த்தோம்னா, வேதாகமத்துல ஆண்டவர் சம்பாஷணை பண்ணுகிறவர். ஆண்டவர் எங்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோமோ அவர்கள் நடுவில் இருக்கிறார். எப்பயுமே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க வேதாகமத்தை எடுத்து வசனங்களை எடுத்து வாலிப பிள்ளைகளானாலும் சரி பெரியவங்களானாலும் சரி சம்பாஷணை பண்ணுகிற பழக்கம் நமக்குள்ள இருக்கணும். சம்பாஷணைனா என்ன? சம்பாஷணை டிஸ்கஷன். ஆங்கிலத்தில் அதை எப்படி சொல்றது? டிஸ்கஷன். டிஸ்கஸ் பண்றது. வசனங்களை எடுத்து பேசணும், வசனங்களை எடுத்து பழகணும். அல்லேலூயா. அங்க 24:17 பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். நல்லா கவனிக்கணும். இப்ப 2 சீஷர்கள் எங்கிருந்து எங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க? எருசலேம்ல இருந்து எம்மாவூருக்கு. எம்மாவூர் எத்தனை கிலோமீட்டரு? 8 கிலோமீட்டர். ஏறக்குறைய ஒரு 11 மைலுக்கு மேல இருக்கும் வச்சுக்கோங்க. இப்ப அவங்க நடந்து போற அந்த இடத்துல ஆண்டவருடைய மரணத்தை உயிர்த்தெழுதல சம்பாஷணை பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி சம்பாஷணை பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது இயேசுவும் அவர்களோடு கூட ஜாயின் பண்ற. அதை அவர்களுடைய கண்களால என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. நல்லா கவனிச்சு வாங்க. ரொம்ப அருமையான ஒரு சத்தியம். முதல் கேள்வி என்ன தெரியுமா கேட்கிறாரு? நீங்க துக்கம் உள்ளவர்களாய் இப்படி நடந்து போறது என்னன்னு கேட்கிறார். Praise the Lord. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நடந்து போகிற 2 சீஷர்களிடத்துல
அவர் கேட்கிற முதல் கேள்வி, உங்களுக்குள்ள ஏன் துக்க முகம்? என்ன துக்க முகம் அவங்களுக்குள்ள? இயேசுசாமி உண்மையாகவே உயிர்த்தெழுந்தாரா இல்ல உயிர்த்தெழவில்லையா? சந்தேகம் ஒரு பக்கம், நம்பாமலும் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. இதை குறிச்சு அவங்களுக்கு கலக்கம். எத்தனை மைல் வரைக்கும் நடந்து போகிற வரைக்கும் கலக்கம். ஏதாவது ஒரு துக்கம் நம்மளை நிறைச்சு நடந்து போயிட்டு இருந்தோம்னா பேசிக்கிட்டு போய் சேர்றதே தெரியாது இல்லையா? எவ்வளவு சீக்கிரமா போயிடுவோமோ சீக்கிரமா போய் சேர்ந்துரும். அங்க என்ன நடக்குது? அவர் கேட்கிறாரு. இப்படி கேட்ட உடனே அதுல ஒரு ஆளு யாரு? கிளையப்பா. அவன் கேட்கிறான் ஏசாமிய பார்த்து, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ? யாரு யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறான்? இந்த சப்ஜெக்டை ஏன் இதை மட்டும் நான் எடுத்து பேசுறேன்னா, நிறைய வசனங்கள் கொடுக்கறத விட இந்த சத்தியத்தை விளங்கணும்னு ஆசைப்படுறேன். அல்லேலூயா. அப்ப கிளையப்பா கேட்கிறான், நீர் அந்நியரோ? இப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சபைக்கு வலியுறுத்துறேன். என்ன வலியுறுத்துறேன்னா, சபை உலக பிரகாரமான காரியங்கள்லையும் அப்டேட்ல இருக்கணும். அப்படின்னா என்னன்னு புரியுதா? நம்ம ஆவிக்குரியவர்கள், நான் கிறிஸ்துவினுடையவன், எனக்கு இந்த உலகத்தை பத்தி கவலை இல்லை அப்படின்னு புறம்பே போயிடக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு தேசத்துல என்ன நடக்குது? எஸ்ஐஆர்னா என்ன? ஏன் இதை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப கொண்டு வருது? நம்முடைய எலெக்ஷன் எப்ப வரப்போகுது? தமிழ்நாட்டில் நிக்கிற கட்சிகள்லாம் யாரு? இந்த மாதிரியான ஆட்கள்லாம் தேசத்துல வந்தா என்ன நடக்கும்? இன்னைக்கு பீகார்ல உட்கார்றவங்க எல்லாம் யாரு? எல்லாம் ஜெயிச்சவங்க எல்லாம் யாரு? இன்னைக்கு என்ன நடக்குது? எதை கேட்டாலும் தெரியலன்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் கிளையப்பா கேட்கிறான் ஏசாமி. அவர் ஏசாமின்னு தெரியாது இல்ல, அவங்க கண்கள் தான் மறைக்கப்பட்டிருக்க. எப்பா நீ அந்நியரா? இங்க இயேசுன்னு ஒருவர் ரொம்ப நல்லவர், தங்கமானவர். அவர் கையினால பலத்த செய்கைகள் நடந்துச்சு, அடையாளங்கள் நடந்துச்சு, அற்புதங்கள் நடந்துச்சு. அவரை போய் சிலுவையில் அடிச்சு அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோட எழுந்திருப்பார்னு சொன்னாரு. அவரை குறித்து தான் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பேசிட்டு போயிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த 24:18 பாருங்க. அவர்களில் ஒருவனாகிய கிளையப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ என்றான். 21 வசனம் வரைக்கும் படிங்க. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. இப்ப கவனிங்க. அவர் சபையில சில வாரங்களா பேசிட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியைகள், இயேசு கிறிஸ்துவனுடைய கீர்த்தி. இப்ப பாருங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தவைகளே. என்ன நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தவைகள்? அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி இருந்தார். அல்லேலூயா சொல்வோமா? இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாருங்க இந்த பூமியில? சொல்றதான் செய்வார். வாக்கிலும் செய்கைகளிலும் என்ன அர்த்தம்? எதை சொன்னாரோ அதை செய்தார், எதை செய்தாரோ அதை சொன்னார். இதெல்லாம் நம்ம வேதாகமத்திலிருந்து திருடப்பட்ட வார்த்தைகள். சொல்றதான் செய்வோம், செய்யறதான் சொல்வோங்கிறாங்கல்ல, இதெல்லாம் பைபிள்ல இருந்து திருடப்பட்ட வார்த்தைகள். வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில என்ன பண்ணிட்டாங்க? அறைந்தார்கள். ஏறக்குறைய 24 வசனம் வரைக்கும் போவோம். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அவர்தான் நாங்க முழுக்க 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 நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை நடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே
சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். எங்களுக்குள்ள இப்ப ஒரு பெரிய பிரமிப்பு, எங்களுக்குள்ள இப்ப ஒரு பெரிய திகில். அவர் உயிரோடு இருந்தா ஏன் நம்ம பார்க்க முடியல? அவர் பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்களே, தூதர்கள் சொன்னதை கவனிக்கிறாங்களே, ஒரு பயங்கரமான எவிடன்ஸ் கல்லறைக்குள்ளே அவர் என்ன செய்யல, காணலையே. எவ்வளவு ஒரு அருமையா அந்த சீஷர்கள் ஆண்டவரை குறிச்சு ஒரு ஏக்கத்தோட எதிர்பார்ப்போட என்ன பண்ணிட்டே போறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? கொடுக்கிறாரு பாருங்க ஒரு குடு, கூடவே போயிட்டு கொடுக்கிறாரு பாருங்க ஒரு குடு. 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை படிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நிப்பாட்டிங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா இப்ப நீங்க பாக்குற இயேசு கிறிஸ்துவ வருகையில பார்க்க முடியாது. இப்ப பாக்குற இயேசு கிறிஸ்து தான் மன்னிப்பார். இன்னைக்கு வரைக்கும் தான் மன்னிப்பு. இறந்துட்டோம்னா சாப்டர் முடிஞ்சிருச்சு. நேர நியாய தீர்ப்பு தான். என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் மன்னிப்பு. உயிரோடு இருக்கும் போது காலில் விழுந்து பணிந்து ஏதாவது பண்ணிடணும். அல்லேலூயா. ஒரு குடு கொடுக்கிறாரு பாருங்க. இவன் கேட்கிறான், எருசலேம்ல ஸ்டில் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறியப்பா. இயேசுங்கிறவரை அடிச்சு விட்டாங்கப்பா, கொன்னு விட்டாங்கப்பா. அவர் மரிச்சு 3ஆம் நாள் உயிரோட வருவ 3 நாள் ஆச்சு. பெண்கள்லாம் கல்லறைகிட்ட போய் தூதர்களை பார்த்துட்டு இயேசு உயிரோட எழும்பிட்டாருன்னு வந்து சொல்லிட்டாங்க. பிரமிச்சு போய் நிக்கிறோம். நிறைய பேர் கல்லறைகிட்ட போய் அவரை பார்க்க முடியல. இன்னைக்கு எருசலேமினுடைய நிலைமை அதுதான். எங்க பார்த்தாலும் இன்னைக்கு என்ன செய்தி, நியூஸ்ல போடுவானே, என்ன செய்தின்னு போடுவான். திடீர்னு பிளாஷ் நியூஸ் போடுவான், பார்த்துருக்கிறீங்கல்ல? பிளாஷ் நியூஸ். இன்னைக்கு எருசலேம் பூரா இதுதானே ஓடிட்டு இருக்குது. எருசலேம் பூரா இதே பேச்சா இருக்கு. உனக்கு தெரியாதாப்பா? கொடுத்தாரு ஒரு குடு. என்ன கொடுத்தாருன்னா, அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத, ஏசாமிக்கு பிடிக்காத ஆட்கள் யார் தெரியுமா? நம் மந்த புத்தி. இதுக்கு தான் நான் வரி வரியா பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்காக பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஏசாமிக்கு பிடிக்காத ஆட்கள் யார் தெரியுமா? மந்த புத்தி. மந்த புத்தினா கெட்டவங்க கிடையாது. சும்மா வர வேண்டியது, சபையில உட்கார வேண்டியது, எந்திரிக்க வேண்டியது, ஒரு எண்ணெய் பாட்டில கொண்டு வர வேண்டியது, காலை வலிக்குதுன்னு 354 வாரமும் காலை வலிக்குதுன்னு சொல்ல வேண்டியது, சும்மா நச்சுக்கு நான் ஜெபிக்கணுங்கிறதுக்காண்டி எதையாவது சொல்ல வேண்டியது. ஆண்டவரை விசுவசிக்கிறதற்கோ, ஆண்டவரை நம்புகிறதற்கோ, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கோ அவர்கள் இருதயத்தில் என்ன இல்லை? இடம் இல்லை. இடம் இல்லை. எவ்வளவு பரிதாபமான ஒரு செயல் பாருங்க. அதனாலதான் சபையில யார ஆண்டவர் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறார்னா, வசனத்தை கேட்காதவர்கள், வசன வெளிச்சத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், அவர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும். இந்த விசுவாசம் இல்லைனாவே ஆண்டவருக்கு கோபம். விசுவாசிக்காத ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் அற்புதங்களை செய்யவே மாட்டார். நீங்க வேணா பைபிள நல்லா படிச்சு பாருங்க. எங்கெல்லாம் விசுவாசம் இல்லையோ அங்க ஆண்டவர் என்ன பண்ணல? அற்புதங்களை செய்யவே இல்லை. அப்ப அவங்க சொன்னதெல்லாம் நம்புறதுக்கு விசுவாசம் இல்லாத, புத்தி இல்லாத. இந்த வார்த்தையை படிக்கும்போது நறுக்கு நறுக்குன்னு இருக்கு நமக்கு. இல்ல, நேரா நின்று நம்மளை குடுகுடுன்னு கொடுக்கிறார். மந்த இருதயம். அப்படி சொல்லிட்டு நீங்க நல்லா கவனிக்கணும். 26வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து இவ்விதமாய் பாடப்படுவோம், தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். எனக்காக பக்கத்துல இருக்கிறவங்களை கையை கொடுத்து, ஏசாமி கிட்ட என்ன ஒரு மகிமையான குணம்னா, சுவிசேஷத்தை சொல்றது மட்டும் இல்ல, அதை விவரித்து காண்பிக்கிறவர். அல்லேலூயா. எப்பயுமே ஆண்டவருடைய பிள்ளைங்க வசனத்தை எடுத்து அதை விவரித்து காண்பிக்கும்.
இன்னைக்கு சும்மா வசனத்தை கொட்டேஷனை மட்டும் நம்ம கொடுத்துட்டு கொட்டேஷனை மட்டும் ஒவ்வொரு கொட்டேஷனா கொடுத்துட்டு போறதுல பிரயோஜனமே இல்லை. இந்த வசனங்களை என்ன பண்ணணும்? வியாக்கியானம் பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். நல்ல கவனிங்க, வசனங்களை நல்ல டைலூட் பண்ணி அந்த வசனத்தினுடைய மேன்மையை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாய் நம்ம மாறணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, சகல மோசே முதல்ல எல்லாரும் மோசே காலத்துல இருந்தே என்னை பத்தி தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு என்ன பண்ணாரு? அப்ப பைபிள் ஸ்டடி சபைக்கு ரொம்ப 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 முக்கியம். சர்ச்சுக்குள்ள வரணும், 10 பேர் வரணும், 5 பேர் வரணும், உட்காரணும். இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை எடுக்கணும், படிக்க. அடுத்த வருஷத்துல இருந்து தான் ட்ரீட்மெண்ட். உட்காந்து ஒவ்வொரு நாளும் எல்லாரையும் உட்கார வச்சு பைபிளை படிக்க வச்சு இதுல நீங்களே சம்பாஷணை பண்ணுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி சம்பாஷணை பண்ணி வீட்டுக்கு போகும்போது உங்க இருதயம் எல்லாம் கொழுந்து விட்டு எரியும். இது ஒரு முறை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, விடவே மாட்டீங்க. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்வோமா? ஆமென். இப்ப இன்னொரு முக்கியமான மேட்டர். இப்ப என்ன நடக்குது பாருங்க, அந்த 24ஆம் அதிகாரத்துல 28, 29 வாசிக்கலாம். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். இப்படி சம்பாஷணை நடந்து இவங்க போற களைப்பே இவங்களுக்கு தெரியல. தண்ணி குடிச்சாங்களோ இல்லையோ, சாப்பிட்டாங்களோ என்னையோ, 8 கிலோமீட்டர் சலிக்காம போய் சேர்ந்துட்டாங்க. போய் சேர்ந்துட்டு சமீபமா கிராமத்துக்கு வந்த போது அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். என்ன அருமையான காரியம்! சம்பாஷணை, அவரை குறித்து சம்பாஷணை பண்ணும்போது ஏறக்குறைய ஏசப்பா அவங்களோட கூட என்ன பண்ணிருக்கிறாருங்க, நடந்து. நான் போன வாரம் செய்தியில சொன்னேன்ல, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டருக்கு மேல ஏசாமி நடந்து 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 ஊழியம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, இவங்களுக்கு முன்னாடி அப்புறம் போகிறவர் போல நம்ம ஆண்டவர் எந்த நேரத்திலும் தன்னை மறைத்து கொள்ள முடியும், தன்னை காண்பிக்க முடியும். அவர் இப்ப உங்ககிட்ட தான் இருக்கிறார், இப்ப நம்ம நடுவுல தான் இருக்கிறார். நம்ம கண்கள் அவரை பார்க்கணும். அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும். பார்த்துட்டாங்க. இப்பதான் அவங்க என்ன பண்றாங்க? பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே என்ன சொல்றாங்க? நீர் எங்களுடனே கூட தங்கியிரும். சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். எனக்காக நீங்க ஒரு காரியம் செய்யணும். ஏசாமி துக்க முகத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து கைவிடுகிற தேவனே அல்ல, அவர்களை விசாரிக்கிற தேவன். அவருடைய கேள்வியை, நீங்க ஏன் துக்க முகமா இருக்கிறீங்க? அடுத்தது நீங்க ஏதாவது அவர்கிட்ட சொன்னீங்கன்னா, இதுக்கா போய் நீ இப்படி இருக்கிற, புத்தி இல்லாத மந்த புத்தியா இருக்கிறிய அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் பெரிதுபடுத்தாம அவரோட சம்பாஷணை பண்ணினீங்கன்னா உங்க முன்பாக அவர் யாருன்னு காண்பிப்பார். அப்படி காண்பிக்கும் போது நீங்க இருதயத்தின் ஆழத்தில் அவரை கூப்பிடணும். ஆண்டவரே, இவ்வளவு நேரம் என் கண்ணு மறைக்கப்பட்டுருச்சே, எங்க கூட நீங்க என்ன பண்ணுங்க ஆண்டவரே, தங்கி இருங்க ஆண்டவரே, எங்க கூட நீங்க என்ன பண்ணணும்? தங்கணும். 24ஆம் அதிகாரம் 30, 31. அவர்களுடைய அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அல்லேலூயா. இந்த 30, 31 எல்லாரும் படிப்போமா? அவர்களுடனே அவர் வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். இதுதான் அந்த பாட்டு. போதகரே, எங்களோட பந்தி இருங்க. அப்படி பந்தி இருந்த அப்பத்தை எடுக்கிறார் பார்த்தீங்களா? அப்பத்தை எடுத்து அவர் ஆசீர்வதிக்கிற விதத்தை பார்த்த உடனேயே, அதை பிட்ட உடனே, அவர்களுக்கு கொடுத்த உடனேயே அவர்களுடைய கண்கள் என்ன ஆயிருச்சுங்க?
உண்மையாகவே வேத வசனத்தை படிக்க 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 நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. வசனத்தை படிக்க 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 நமக்குள்ள என்ன ஆகும்? சத்தம் போட்டு சொல்லுங்க. வசனத்தை படிக்க படிக்க என்ன ஆகும்? நம்முடைய கண்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். அவரை அறிந்தார்கள்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீசஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. தெரிஞ்ச உடனேயே அவர்களுக்கு மறைந்து போனார். தன்னை மறைச்சுக்க முடியும், தன்னை காண்பிக்க முடியும். அவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கடைசியா இந்த 32வது வசனத்தை படிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு 35 வசனம் படிச்சிருங்க. அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோட கூட இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்லி கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோம். எப்பயுமே வார்த்தைய, பார்த்ததை, நடந்ததை, வசனத்தை தியானித்ததை அப்படியே விவரித்து காண்பிக்கணும். ஆமென். அதனாலதான் வேத வாக்கியங்களில் ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? அது நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியும். ஜெபிப்போமா? எல்லாரும் எழுந்திருக்கலாம். அன்றைக்கு எம்மாவூர் சீஷர்களோடு நடந்து போனீங்கப்பா. நீங்க துக்க முகத்தோடு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கப்பா. தேவ பிள்ளைகள் துக்க முகத்தோட இருக்கிறத ஒரு நாள் நீங்க விரும்ப மாட்டீங்க. அவங்க துக்கங்களை எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்துட்டீங்க. அவங்க துக்கங்களை எல்லாம் சிலுவையில சுமந்து எங்களுக்கு ஜெயம் கொடுத்துட்டீங்க ஏசப்பா. நன்றி ஏசப்பா. இப்போது எங்களை தாழ்த்துகிறோம் ஏசப்பா. எங்களை வெறுமையாக்குகிறோம் ஏசப்பா. உங்க ரத்தத்தால கழுவும், உங்க ரட்சிப்பால அலங்கரியும். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்க இருதயம் எல்லாம் வசனத்தினால கொழுந்து விட்டு எரியட்டும். வசனத்தினால எரியட்டும். பத்தி எரியட்டும் ஐயா. எங்க மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.